இல்ல, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சாமி. நானு எல்லா வகையும் சுகபோகமா நாங்க இருக்கோம் குடும்பத்தோட. அப்படின்னாவது சொல்லுங்க, வெளிப்படுத்துங்க. இப்ப கனியா குழந்தைதான், பாக்கியா குழந்தைதான், மகா குழந்தைதான். அவங்களுக்கு குறை இல்லையா? குறை இருக்கு அவங்களுக்கும். நாங்க நினைச்சதை வாங்கி தர்றது இல்ல, சொல்றாங்கல்ல, கேட்ட துணிமணி எடுத்து கொடுக்கறது இல்ல. அதுகளுக்கு தகுந்தது மாதிரி அதுகளுக்கு ஒரு குறை இருக்கும். உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட குறைபாடுகள் இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம நிவர்த்தனை அடையணும் அப்படின்னால், அட நீ 100க்கு 100 நேர்மையா இருக்க வேண்டாம். நீ நேர்மையா உன்னால இருக்க முடியாது. ஆனா 60% இருக்கலாம்ல. ஆனா 60% வேண்டாம், 40% கடைபிடிக்கலாம்ல இறை சிந்தனையில. எந்த நேரத்திலயும் இறைவனை மறந்துட்டு நாம சுயமா சிந்திச்சுட்டு சுய வாழ்த்து இதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு போனோம்னா எப்படி நீங்கள் எப்படி மேன்மை அடைய முடியும்? நீங்க சொல்றீங்கள உங்க வாரிசுகள் எப்படி மேன்மை அடைய முடியும்? சொல்லுங்க சாமியா. எல்லா காலத்தையும் உங்களுக்கு வழி நடத்துறவனே உங்களுக்கு தூக்கி பிடிச்சி தலையில வச்சுக்கிட்டு தெரியும், நீங்க எப்படி நம்புறீங்க? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனுக்கு கழுத்து வலிக்கும், புடதி வலிக்கும், மண்டை வலிக்கும், கீழே தொப்புன்னு போட்டுருவான்ல. போட்டுவானா போட மாட்டானா? நீ செமந்து உறங்கி செமந்து முக்கி பெத்துற புள்ளையே நீ சொல்றதை கேட்கலன்னு சொன்னா தருதலை சொன்னதை கேட்க மாட்டேங்குது. இது என்ன உருப்பட போகுதுன்னு திட்டுவேன். திட்டுவே இல்லையா? அப்போ ஒட்டு மொத்தமா யாருமே இல்லாதவங்களை தெரியாதவங்களை எல்லாம் இறைவனோட பிள்ளைங்க. இறைவன் நமக்கு அந்த வேலையை கொடுத்துட்டான், அதுகளை சீர்திருத்தம் பண்ணணும், இப்படித்தான் அப்படின்னு இருக்கிறவன் எவ்வளவு நாளைக்கு உங்களை தூக்கி 2 வருஷத்துலயும் சுமந்துட்டு தெரியுமா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனுக்கு கீழே ஓட்டுருவான். பிறகு கீழே ஓட்ட என்ன ஆகும்? சுரக்காய் வெடிச்சது பூசணிக்காய் வெடிச்ச மாதிரி தொப்புன்னு வெடிச்சு போயிருவீங்க. புள்ள பிறக்குமா? கொஞ்சமாவது கொடுக்கிற உபதேசங்களை உள்வாங்கி எதற்காக அவங்க இவ்வளவு முயற்சி பண்றாங்க? இப்ப நீங்க எல்லாம் சம்பாதிக்கிறவங்க, செய்யறதுக்கு, அதை பண்றவங்க, இதை பண்றவங்க எல்லாம் கொண்டாந்து இந்த பரதேசிக்கு முன்னாடி போட்டுறீங்களா? போட்டுருங்க, நான் வேணாம் அப்படி செஞ்சிருங்கப்பா. ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சம்பாதிக்கிறது பூரா அங்க கொண்டாந்து போட்டுருங்க. சாமி, நாங்க சம்பாதிக்கிற பூரா உங்கள்ட்ட தானே கொண்டாந்து போடுறோம், கஷ்ட நஷ்டத்தை அப்புறம் எங்கள்கிட்ட எதுக்கு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோமா? ஏன்னா அதுக்கும் ஆயுதம் இருக்க மாட்டேங்க. எல்லாத்துக்கும் நீ தான் தலைமையா? மண்டையாட்டி போட்டுக்கலாங்க. விஜயாசாமி பேப்பர் எடுக்க போறாரு போல இருக்கு, அக்ரிமெண்ட் போடுறதுக்கு. சொல்லுங்க. நீங்க சம்பாதிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நீ நல்லா இருக்கியோ இல்லையோ நீ நாசமா தான் போயிருவ. ஏன் வாரிசு, ஏன் எப்படி அது என்ன இன்னொன்னு வாரிசு, இன்னொன்னு என்ன சொல்லுவீங்களே, என் குலம் கோத்திரம் இதெல்லாம் காப்பாத்துறவங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அவங்களாவது உங்களை விட தர்த்தனத்துல வாழாம நல்ல முறையா வாழட்டுமே, அதுக்காக நீங்க பாடுபடுங்க, கஷ்டப்படுங்க, இறைவன் பாதத்தை பிடிச்சு மன்றாடுங்க. அது இன்னும் சொல்ல போனா அந்த வழிமுறையை உங்களுக்கு எளிமையா தானே சொல்லி கொடுக்கும்.
அவங்கள மாதிரி நீ அதை கொண்டு போ, இதை கொண்டு போ, அதை வச்சு பண்ணு, இதை வச்சு பண்ணு நான் சொல்றோம். இன்னும் சொல்ல போனா கற்பூரம், ₹1 கற்பூரம் கூட வாங்கி ஏத்தாதன்னு சொல்றோம் நாங்க. அது கூட ஏமாத்துற வித்த. அகத்துக்குள்ள உட்கார வச்சு உனக்குள்ள பிரார்த்தனை பண்ண கத்துக்கோ. அன்றாட இறைவனை தேடு, இறைவன் பாதத்தை தொட்டு வணங்க கத்துக்கோ. ஒரு நாள் அவனை வந்து மறக்காதன்னு சொல்றோம். ஆனா நீங்க செய்யறீங்களா? பெண்கள் ஒரு விதமா இருக்கீங்க, ஆண்கள் ஒரு விதமா இருக்காங்க. கேட்டா எங்களை மாதிரி பக்தியில பரவசத்துல ஆடுறது நாங்க யாரு சாமி இருக்கிறீங்கன்னு வேற சொல்லிடுறீங்க வெளியே. திருவிழா ஊர்ல ஒரு ஊர் திருவிழா கூட பக்தி பரவசத்துல ஆடத்தான் செய்றீங்க. எந்த போதையில ஆடுறீங்க? மயக்கத்துல, டானிக்க மயக்கத்துல ஆடுறீங்க. அதுக்கு பேர் பக்தின்னு சொல்லிட முடியுமா? பக்தி மார்க்கத்தை எடுத்தா கூட அதுக்கு பேர் பக்தி கிடையாது. நீங்க குடிக்கிறதே ஒரு பெரிய கலாச்சாரமா வச்சுட்டு இருக்கிறீங்க. சரியா? குடிச்சிட்டு வர்ற ஆண்மகனுக்கு வீட்டுல சோறு வாங்கி வேற ரெடியா வச்சு காத்துக்கிட்டு வேற இருக்கீங்க. அதுவும் அவரு வெறுவகத்துல படுத்துட கூடாதான், குடல் கெட்டு போகுமா. நல்லா சாப்பிடியா ராசா? வீட்டுக்காரிக்கு வைத்தியத்துக்கு கடன் வாங்கி வச்சா அதை எடுத்துட்டு போய் 1க்கு 3 வாட்டி குடிச்சிட்டு வந்து குப்பரை படுக்கிறவங்களும் இருக்காங்க. அதுவும் யாரும் தட்டி கேட்க மாட்டேங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து பொதுவா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தனி மனித ஒழுக்கத்தை நீங்க கடைபிடிச்சு நெறிமுறையா பயணம் பண்ணல அப்படின்னால் ஒரு போதும் இறைவன் கிட்ட இருந்து உங்களுக்கு கருணை பிறக்குமானா பிறக்காது. அது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இந்த பரதேசி உங்களுக்கு சேலஞ்சாவே சொல்லுவேன். உங்ககிட்ட தனி மனித ஒழுக்கமும் இறைவனை வணங்கக்கூடிய நெறிமுறையும் நீ கத்துக்கிட்டு போகல அப்படின்னால் இறைவன் கிட்ட இருந்து கருணை பிறக்குமானா பிறக்காது. அப்புறம் எங்க நம்ம வந்து எப்படி சொல்றது, திடீர்னு ஒருத்தன் எங்க ஊர்ல பணக்காரன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் உண்மையிலேயே சம்பாரிச்சு பணக்காரன் ஆயிருக்கானான்னு பாருங்கன்னா யாருக்குமே தெரியாது. எங்கேயாவது ஒருத்தனை மோசம் பண்ணிருப்பான், எவன் சொத்தவாத அபகரிச்சிருப்பான், இல்ல அவுதண்டமான 10 ரூபா 20 ரூபா வட்டிக்கு கொடுத்து பல மக்களுடைய வகுத்தறிச்சல்ல அவன் பணக்காரன் ஆயிருப்பான். அப்படி ஆகிறவன் 15 வருஷத்துக்கு மேல அவன் பூமியில நிரந்தரமா நடமாட முடியாது. 15 வருஷம்தான். 16வது வருஷம் அவன் தரமட்டத்துக்கு கீழே போயிடுவான். தரமட்டத்துக்கு கீழே போயிடுவான். அது வாழ்க்கையா? அப்புறம் சரி, நீங்க கோடி கணக்குல சம்பாரிச்சு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த பிரபஞ்சத்துல இருந்து விலகி போகும்போது தூக்கி பொட்டங்கட்டி தோல்ல தொங்க போட்டுக்கிட்டு போயிருவீங்களா? நான் 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், நான் இங்க விட மாட்டேன் அப்படின்னு கட்டி தொங்க போட்டு போயிருவீங்களா? அதெல்லாம் மறந்துடுறீங்க. இந்த பூமியில அவதரிக்கும் போது சாமி ஒண்ணு சைலன்ஸ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா எங்களுக்கு அது இடையூறா இருக்குது.